கருமத்தை முடிக்கிறவன் கட்டத்தை பாரான். இந்த பழமொழி உழைப்பின் முக்கியத்துவத்தையும் விடாமுயற்சியையும் வலியுறுத்துகிறது. கருமம் என்பது இங்கே நாம் செய்யும் வேலை அல்லது கடமையை குறிக்கிறது. ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம் கொண்டவர் அந்த செயலை தொடங்குவதற்கு நல்ல நேரம் அல்லது ராகுகாலம், யமகண்டம் போன்ற கட்டங்களை பார்த்து நேரத்தை வீணடிக்க மாட்டார். எண்ணி துணிய கருமம். ஒரு செயலை தொடங்கும் முன் நன்றாக சிந்தித்து தொடங்கிய பின் தயங்காமல் அதை முடிப்பதே சிறப்பு. வெற்றி பெறுபவர்களுக்கு தடைகள் என்பது அவர்கள் விதியை நம்பி அமராமல் மதியால் வெல்ல முயல்வார்கள். விதி என்பது நாம் நமக்காக உருவாக்கிக் கொள்வது. அதை மாற்றும் வலிமை நம் செயலில் உள்ளது. காலதாமதம் செய்யாமல் உடனே செயலில் இறங்குவதே வெற்றிக்கான முதல் படி. நாளை செய்யலாம் என்ற சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காமல் உழைப்பதே இதன் சாராம்சம். சுருக்கமாக சொன்னால், உழைப்பே உயர்வு. உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எடுக்கும் தீவிரமான முயற்சியே உங்கள் விதியை மாற்றும் வலிமை கொண்டது. உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன. நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் ஏறு. செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படும், முட்கள் இல்லை. ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார். இப்படி செய்தால் 60 வருட வாழ்க்கையை உன்னால் 20 வருடங்களில் வாழ்ந்துவிட முடியும். இது ஒரு அரேபிய பழமொழி. முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலேயே அடைய பெற்றிருக்கின்றன, வெறும் வலிமையால் மட்டுமல்ல. பொதுவாக வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்டுவிட்ட பின்பும் அயராமல் தொடர்வதாலேயே கிட்டுவதாகும். நீ வெற்றியடைவதை உன்னைத் தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணரும் வழி விடாமுயற்சியும் தொடர்ந்த உழைப்புமே ஆகும். வலிமையோ புத்திசாலித்தனமோ அல்ல. வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவில் எடுக்கிறார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாகவே மாற்றுகிறார்கள். தோல்வியுறுபவர்களோ முடிவுகளை மிக மெதுவாக எடுக்கிறார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை அடிக்கடியும் மிக விரைவாகவும் மாற்றுகிறார்கள். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். அன்றாட வாழ்வின் சாதாரண விஷயங்களையும் அசாதாரண முறையில் செய்யும்போது உலகின் கவனத்தை உன்மீது திருப்ப முடியும். வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். செய்வதை விரும்பிச் செய். செய்வதை நம்பிக்கையோடு செய். பலரும் தங்களது சூழ்நிலை சரியில்லை என்றே குறைபட்டுக் கொள்கிறார்கள். வெற்றியாளர்களோ எழுந்து தங்களுக்கான சூழ்நிலையை தேடுகிறார்கள். அத்தகைய சூழ்நிலை கிடைக்கவில்லையில் அவர்களை உருவாக்குகிறார்கள். வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது. தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நான் தான் செய்து முடித்தேன் என்று மார்த்தட்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்மை அறியாமல் வேறொருவர் உந்து சக்தியாகவும் மூல காரணமாகவும் இருக்கிறார். தலைமுறையாக பின்பற்றி வரப்படும் பழக்கம் என்பதற்காகவோ நமது முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டார்கள் என்பதற்காகவோ எந்த ஒரு கருத்தையும் நாம் சிந்தித்து தெளிவு பெறாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அறிவற்றவர்களை அதிகாரத்துக்குள்ளாக்குவது உண்மையான அறிவின் செயல்பாடல்ல, மாறாக மற்றவர்களையும் அறிவாளியாக மாற்றுவதுதான். உங்களிடம் அறிவொளி இருந்தால் அந்த தீபத்திலிருந்து மற்றவர்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றிக்கொள்ளட்டும். ஒரு மனிதனின் உண்மையான தன்மையை அறிய வேண்டுமானால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். பறிபோன உரிமைகளை
பிச்சையாக பெற முடியாது. தீர்மானங்கள் மூலமோ மன்றாடுவதன் மூலமோ நியாயங்கள் பிறக்காது. ஆடுகளைத்தான் கோயில்கள் முன் வெட்டுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. 1000 ஆண்டு காலம் அடிமையாய் வாழ்வதை விட அரை நிமிடமேனும் சுதந்திர மனிதனாக வாழ்ந்து இருப்பது சாலச் சிறந்தது. வாழ்க்கை பற்றிய ஒரு கதை ஒரு புத்தகத்தில் படித்தது. ஒரு வயதான தாத்தா மைசூர் மகாராஜாவின் அரண்மனையில் பணியாற்றியவர். அவருடைய முக்கிய வேலை ராஜாவுடன் காட்டுக்கு வேட்டையாடச் செல்வது. வேட்டையாடுவதில் தாத்தா கில்லாடி. கொடிய காட்டு மிருகங்களை கொஞ்சம் கூட பயமில்லாமல் அவர் சர்வ சாதாரணமாக வேட்டையாடுவார் என்று சொல்வார்கள். தாத்தா, கும்மிருட்டாக இருக்கும் காட்டுக்குள் வேட்டையாடப் போகிறீர்களே, உங்களுக்கு பயமாக இருக்காதா என்று ஒரு சிறுவன் அவரிடம் கேட்டான். அடே பையா, வேட்டைக்கு போவதே அந்த த்ரில்லுக்காகத்தானே, சிரித்தார் தாத்தா. ஆமாம், வேட்டைக்கு போவதென்பது அவருக்கு ஒரு ஜாலியான பொழுதுபோக்காகத்தான் இருந்திருக்கிறது. காடு என்பது பயங்கரமான பிரதேசம். எந்த புதரிலிருந்து எந்த காட்டு மிருகம் பாயுமோ எதுவுமே தெரியாது. காட்டுக்குள் வேட்டையாடப் போவது திகிலான விஷயம். என்றாலும் ஏன் வேட்டையாடப் போகிறார்கள்? எதிர்பாராத விஷயங்களை எதிர்கொள்வதில் மனிதனுக்கு எப்போதுமே ஓர் அலாதியான இன்பம். மகாராஜா தன் ஆட்களை அனுப்பி ஒரு புலியையோ சிங்கத்தையோ பிடித்து வந்து மரத்தில் கட்டி வைக்கச் சொல்லி அதை அம்பு எய்து கொள்ள முடியும். ஆனால் அதில் என்ன பெரிய சந்தோஷமோ த்ரில்லோ இருக்கிறது? எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திசையிலிருந்து வரும் தாக்குதல்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதில்தானே முழுமையான சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும். அப்படி பார்த்தால் நம் வாழ்க்கையும் ஒரு மாய வேட்டைதானே. எதிர்பாராத நபர்களிடமிருந்து எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள், நெருக்கடிகள் வரும், தாக்குதல்கள் வரும். அதை எதிர்கொள்வதில்தான் சந்தோஷம் இருக்கிறது. ஐயோ, என் ஆருயிர் நண்பன் இப்படி என்னை ஏமாற்றுவான் என்று கனவில் செழிப்பாக ஓடும் என்று நினைத்து தொடங்கிய வியாபாரம் இப்படி ஒரேடியாக படுத்துவிட்டதே என்றெல்லாம் வருத்தப்பட்டு புலம்புவதில் அர்த்தமில்லை. வேட்டைக்கு போகும் யாரும் இந்த புலி நான் ஏமாந்த நேரம் பார்த்து என் மீது பாய்ந்து விட்டது, இது நீதி இல்லை என்று புலம்புவதுண்டா? வாழ்க்கையை ஒரு வேட்டையாக நினைத்து கொள்ளுங்கள். போராட்ட உத்வேகமும் புதிய உற்சாகமும் கிடைக்கும். ஆனந்தம் பிரவாகம் எடுக்கும். கடுமையான உழைப்பின்றி மகத்தான காரியங்களை சாதிக்க முடியாது. பயந்து பயந்து புழுவைப் போல் மடிவதை விட கடமையினும் களத்திலே போரிட்டு உயிர்த்துறப்பது மேலானது. எதுவும் செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது செய்வதே நல்லது. அதில் தவறு நேர்ந்தாலும் பாதகமில்லை. எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். மாபெரும் லட்சியத்தையும் வெற்றியில் நம்பிக்கையையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் யாரும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஷேக்ஸ்பியர் கூறுகிறார், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற 3 வழிகள். 1. பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள். 2. பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். 3. பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடமிருந்து பெற முயலுங்கள். சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்கிறவனுக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கும். சுறுசுறுப்பாய் உள்ள மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பான். திறமைதான் ஏழையின் மூலதனம். வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு, குறையாத முயற்சி, வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, 3ம் இருந்தால் போதும். பலவீனம் இடையறாத சித்திரவதையாகவும் துன்பமாகவும் அமைகிறது. பலவீனம் மரணத்திற்கு ஒப்பானது. வலிமையே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. உழைப்பு வறுமையை மட்டும் விரட்டவில்லை, தீமையையும் விரட்டுகிறது. உழைப்பு தான் எல்லா செல்வங்களுக்கும் மதிப்புகளுக்கும் மூலம். உழைப்பின் முக்கிய பலன் லாபமன்று, லாபம் ஒரு உபபலமே. உழைப்பின் முக்கிய பலன் மனக்களிப்பே. உன்னுடைய வாழ்க்கைக்கு மூச்சு எவ்வளவு அவசியமோ அப்படியே தான் உழைப்பும். உழைப்பின்றி ஜீவிப்பதில் உற்சாகமில்லை. நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியுற அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே. உனது தன்னம்பிக்கையே அந்த தடைகளையும் தகர்த்தெறியும். உன் வாழ்க்கையில் எப்போது தோல்விகள் நிற்கிறதோ அப்போது வெற்றியும் நின்று விடுகிறது. ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது
பெருமையல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. எந்த துறையையும் சார்ந்த ஒவ்வொரு வெற்றியாளரும் சாதனையாளரும் இந்த வார்த்தைகளில் புதிந்திருக்கும் மந்திரத்தை அறிந்திருப்பார்கள். வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு இடர்பாட்டிலும் மிகப்பெரிய அனுகூலத்திற்கான விதை ஒளிந்திருக்கிறது. நீ வெற்றி பெற்றால் நீ பிறருக்கு நின்று கொண்டு விளக்கத் தேவையில்லை. நீ தோற்றால் நீ அங்கு நின்று உன் தோல்விக்கான காரணங்களை விளக்கிக் கொண்டிருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையின் எந்த ஒரு நாளில் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் முன் செல்கிறாயோ அப்பொழுது தவறான பாதையில் நீ பயணிக்கிறாய் என்று அறிவாய். வெற்றி என்பது ஒவ்வொரு முறையும் முதல் இடத்தை பெறுவது என்று பொருள் அன்று. வெற்றி பெற்றாய் என்றால் உன் செயல்பாடு சென்ற முறையை விட இம்முறை சிறப்பாக அமைந்துள்ளது என்று பொருள். கீழான லட்சியத்தில் வெற்றி காண்பதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி காண்பது சிறந்தது. அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து. அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் அகன்றுவிடும். அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பவனால் சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது. நீ உயர்ந்து மேலே செல்ல செல்ல இன்னும் கீழேயே இருப்பவர்களுக்கு நீ சிறியவனாய் தோன்றுவதில் வியப்பொன்றும் இல்லை. அதனால் அவர்கள் உன் முயற்சிகளை பற்றி எள்ளி நகையாடினால் கண்டுகொள்ளாதே. சராசரி மனிதனின் விமர்சனம் உன் நோக்கத்தை திசை திருப்ப அனுமதிக்காதே. நீ கனவு கண்டால் அவன் உன்னை பைத்தியக்காரன் என்பான். நீ வெற்றி பெற்றால் நீ அதிர்ஷ்டசாலி என்பான். நீ செல்வந்தன் ஆனாலோ உன்னை பேராசைக்காரன் என்பான். அவனை கண்டுகொள்ளாதே. அவனால் உன்னை எப்போதுமே புரிந்து கொள்ள முடியாது. நியாயமில்லாத விமர்சனம் கூட ஒரு விதத்தில் பாராட்டேயாகும். நீ ஒருவரின் பொறாமையை தூண்டிவிட்டாய் என்பதையே இது காட்டுகிறது. நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யார் அறிவார்? உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டுகொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். எல்லோருமே உலகை மாற்றிவிட துடிக்கின்றனர். ஆனால் எவரும் முதலில் தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதில்லை. எவராவது தான் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பிழையும் செய்ததில்லை என்று நினைத்தால் அவர்கள்தாம் தம் வாழ்வில் புதிய முயற்சிகளை செய்து பார்த்ததில்லை என்று பொருள். சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுவதல்ல, எடுக்கப்படுவது. உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் செத்துப்போவது உண்மைதான். என்றாலும் அவனோடு அவனுடைய முயற்சிகளும் அவன் துவக்கிய காரியங்களும் செத்து போய்விடுவதில்லை. செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது. நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை, இன்றைக்கு மட்டுமே நம் கையில். இருட்டை சபித்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுங்கள். முடியாது என்று சொல்வது மூடநம்பிக்கை. முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் இருக்கும். உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை இருக்கும். கெட்ட உள்நோக்கத்தோடு கூறப்படும் ஒரு உண்மை 1000 பொய்களை விட மோசமானதாகும். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. செயலில் கெட்டவனை விட மனதில் கெட்டவனே மிகவும் கெட்டவன். பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய 3ம் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும். கோபம் என்பது தற்காலிகமான ஒரு பைத்தியக்காரத்தனம். ஆகவே கோபத்தை நீ அடக்கு, இல்லையென்றால் அது உன்னை அடக்கிவிடும். நமது சொல் அல்லது செயலுக்கு மூல காரணியாக இருப்பது நம் எண்ணமே. நாம் எதையும் சொல்லும் முன்போ அல்லது எதையும் செய்யும் முன்போ அதற்கான உந்துதல் முதலில் நம் எண்ணத்தில்தான் உருவாகிறது. உங்கள் எண்ணம் பண்பட்டு இருந்தால் உங்களுக்கு கெட்ட எண்ணங்களே தோன்றாது. இதனால் உங்கள் சொல்லும் செயலும் தன்னாலேயே பண்பட்டுவிடும். இதனால் உங்கள் எண்ணங்களின் மேல் அதீத கவனம் செலுத்த வேண்டியது இன்றியமையாதது. ஒரு இலக்கு நோக்கி செல்லும்போது செல்லும் பாதையில் பல முட்புதர்களையும் விஷப்பாம்புகளையும் வேறு பல விரும்பத்தகாதவற்றையும் பார்க்க நேரிடலாம். இதனால் நம் கவனம் சிதறி அந்த பொருட்களின் மேல் தேவையில்லாமல் சென்றுவிட அனுமதிக்கக்கூடாது. அந்த முட்புதர்களை வெட்டியெறிவதும் பாம்புகளை அழிப்பதும் நல்லதுதான். ஆனால் அதுவா நமது இலக்கு? இதை செய்வதால் வீணாவது நம் நேரம்தானே. நம் கவனம் நமது இலக்கில் மட்டுமே இருந்து
தேவையற்ற விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும். ரோஜா மலர் முட்களோடு தான் வளர்ந்து மனம் பரப்புகிறது. ரோஜா மலரை பறிக்கச் செல்லும் ஒருவர் எல்லா முட்களையும் அகற்றிவிட்டுத்தான் மலரை பறிப்பேன் என்றால் அவர் எப்போது முட்களை அகற்றுவது, எப்போது மலர்களை பறிப்பது? செல்வம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது, செல்வம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. பணத்தின் மதிப்பு உனக்கு தெரிய வேண்டுமானால் எங்கேயாவது போய் கடன் கேட்டுப்பார். முட்டாள்களின் நாட்டில் கைவர்கள்தான் செல்வந்தர்கள். சொன்னவர் வின்ஸ்டன் சர்ச்சில். சிக்கனமாக வாழும் ஏழை சீக்கிரம் செல்வந்தனாவான். சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்ததல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்ததாகும். தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவரவர்கள் சூட்டிக்கொள்ளும் அருமையான பெயர்தான் அனுபவம். உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பது இல்லை, தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது. வாழ்க்கை என்பது ஒரு சிறு மெழுகுவர்த்தி அல்ல, அது ஒரு அற்புதமான தீபம். பிரகாசமாக அதை எரிக்கச் செய்து அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டும். மனிதன் தனக்கு அநியாயம் இழைக்கும் முழு உலகத்தையும் எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் தான் அநியாயமாக நடத்தும் ஒருவனின் எதிரில் நிமிர்ந்து நிற்கவே முடியாது. இறுதியில் மிஞ்சுவது வருடங்களின் எண்ணிக்கை அல்ல, அதில் வாழ்ந்த வாழ்க்கை மட்டுமே. காலத்தின் மதிப்பு தெரிந்திருப்பவர்களுக்குத்தான் வாழ்க்கையில் மதிப்பும் தெரிந்திருக்கும். கடும் உழைப்பில் செலவழிக்கப்பட்ட ஒரு நாள் நல்ல உறக்கத்தை தருகிறது. கடும் உழைப்பில் செதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றுமே அழியாத புகழை பெற்றுத்தருகிறது. கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனை குருடன். பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது. சமத்துவம் என்பது சமமாக நடத்தப்படுவதல்ல, சம வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்வது. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன, ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். மன திருப்தி நமக்கு இயற்கையாக கிடைத்த செல்வம், ஆடம்பரம் நாம் செயற்கையாக உருவாக்கி கொண்ட பஞ்சம். உங்களைத் தவிர வேறு எந்த மனிதரையும் கண்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க தேவையில்லை. வாழ வைப்பவன் இறைவன், வாழத் தெரிந்தவன் மனிதன். விழ வைப்பவன் துரோகி, தூக்கி விடுபவன் நண்பன். உரிமை கொண்டாடும் உறவை விட உறவை கொண்டாடும் நட்பே சிறந்தது. பெருமைக்காரன் கடவுளை இழப்பான், கோபக்காரன் தன்னையே இழப்பான், பொறாமைக்காரன் நண்பனை இழப்பான். எந்த ஒரு காயத்திற்கும் நண்பன் மருந்தாவான், ஆனால் நண்பன் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை. நட்பு என்பது நமது ஆரோக்கியம் போன்றது. அதை இழந்த பிறகுதான் அதன் அருமையை உணர்வோம். எல்லாருக்கும் நண்பனாயிருப்பவன் யாருக்கும் நண்பன் அல்ல. நட்புதான் சுகங்களில் மட்டுமில்லாமல் துக்கத்திலும் பங்கேற்கிறது. நீ இறக்கும்போது உனக்காக அழக்கூடியவர்களை உன் உயிருள்ள போது தேடி வைத்துக்கொள். நீ பிறரின் குணாதிசயங்களை கணிக்கத் துவங்கினால் அவர்பால் அன்பு செலுத்த நேரம் இருக்காது. நாம் நம்முடன் இருக்கும் நபர்களிடம் அன்பு செலுத்த முடியாமல் போனால் நம்மால் பார்க்க முடியாத கடவுளிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும்? நீங்கள் எப்போதும் வாழ்க்கையில் 4 விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதீர்கள். அதாவது நம்பிக்கை, சத்தியம், உறவு, இதயம். ஏனெனில் இதில் எதையாவது உடைத்தால் அதிகமாக சத்தம் கேட்காது, ஆனால் வலி அதிகமாக இருக்கும். மன்னிக்கும் குணம் ஆற்றல் வாய்ந்தவர்களுக்கும் ஒரு அடையாளம். கண்ணெதிரே காணும் ஒவ்வொருவரையும் நம்புவது அபாயகரமானது. அதை காட்டிலும் ஒருவரையும் நம்பாதிருப்பது மிகவும் அபாயகரமானது. பகைமையை அன்பால் வெல்லுங்கள், சோம்பலை செயல் ஊக்கத்தால் வெல்லுங்கள். மற்றவர்களை அன்பால் மகிழச் செய்வதே ஒருவன் பெற்றிருக்க வேண்டிய பாக்கியங்களில் எல்லாம் மேலான பாக்கியம். எதற்கும் அஞ்சாதே, எதையும் வெறுக்காதே, யாரையும் ஒதுக்காதே. உன் பணியை ஊக்கத்துடன் செய்.